மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மூலம் ஹாரிசான்டல் பொசிஷனில் 3mm தடிமன் கொண்ட மைல்ட் ஸ்டீல் ஷீட் லேப் ஜாயிண்ட் உருவாக்குவது பற்றி அறிந்து கொள்வோம். குறிக்கோள்கள். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் ஹாரிசான்டல் பொசிஷனில் ஜாபை அமைக்கவும், டிராயிங் படி டேக் வெல்ட் செய்யவும், ஸ்ட்ரிங்கர் பீட் டெக்னிக் பயன்படுத்தி பீட் டெபாசிட் செய்யவும், சர்ஃபேஸ் குறைபாடுகளை சரிபார்க்கவும் முடியும். வெல்டிங் ப்ராசஸ்க்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பால் பீன் ஹேமர், half round file, tri square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key and spanner, helmet type screen, angle grinder, gas regulator மற்றும் flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மற்றும் வோல்டேஜை உறுதி செய்யும் வயர் ஃபீடர்ஸ், சப்ளை ஆஃப் எலக்ட்ரோட் வயர், வெல்டிங் கன், ஷீல்டிங் கேஸ் சிலிண்டர். லேப் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்களை இப்போது பார்க்கலாம். டிராயிங் படி MS ஷீட்டுகளை கட் செய்யவும். ஷீட்டின் விளிம்புகளை சதுரமாக ஃபைல் செய்யவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ் மற்றும் ஃபில்லிங் மூலம் ஷீட்டுகளின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். விவர குறிப்பின்படி லேப்பை அமைக்கவும். பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். டார்ச்சை சரியான நிலையில் அமைக்கவும். கரண்டை 90 முதல் 100 ஆம்பியர் வரை அமைக்கவும். கரஸ்பாண்டிங் வயர் ஃபீடிங் ரேட்டை நிமிடத்திற்கு 3 முதல் 4 மீட்டர் அமைக்கவும். 19 முதல் 20 ஆர்க் வோல்டேஜ் அமைத்து டிப் டிரான்ஸ்ஃபர் மோட் முறையை பயன்படுத்தவும். 0.8 mm டயா காப்பர் கோட்டட் மைல்ட் ஸ்டீல் ஃபில்லர் CCMS வயரை பயன்படுத்தவும். லேப் ஜாயிண்டின் இரு முனைகளிலும் டேக் வெல்ட் செய்யவும். இப்போது GMAW செயல்முறையின் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள லேப் ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். டேக் வெல்டிங் ஜாபை ஹாரிசான்டல் பொசிஷனில் வைத்திருங்கள். கன் ஆனது டிராவல் டைரக்ஷனுக்கு முன்னோக்கி 5 முதல் 15 டிகிரி கோணத்தில் ஜாயிண்ட்டுக்கு செங்குத்தாக வைக்கப்படுகிறது. டிப் டிரான்ஸ்ஃபர் மோட் பயன்படுத்தி ரூட் ரன் டெபாசிட் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் வெல்டிங் டெக்னிக் பயன்படுத்தவும். செகண்ட் ரன் டெபாசிட் செய்யவும். லேப் ஜாயிண்டின் டாப் ஷீட்டின் விளிம்பில் டார்ச் மூவ்மெண்ட் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதனால் எட்ஜ் உருகாமல் இருக்கும். ஒரு குறுகிய காலத்திற்கு வெல்டின் பாட்டம் டோ அடையும் போது டார்ச் இடைநிறுத்தப்பட வேண்டும். இதனால் பாட்டம் டோ உருவாக்கப்பட்டிருந்தால் அண்டர்கட் சரியாக ஃபில்லர் மெட்டலில் நிரப்பப்படும். தேவையான பீட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஹைட் மற்றும் அப்பியரன்ஸ் ஆகியவற்றை பெற டார்ச்க்கு யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடை பராமரிக்கவும். டார்ச்சின் முனை வெல்ட் ஸ்பிளாட்டர்களால் அடைக்கப்படும் போது ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இது செய்யப்படாவிட்டால் வயர் ஃபீட் ஒழுங்கற்றதாக இருக்கும். இதனால் அன்எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்க் ஏற்படலாம். கார்பன் டை ஆக்சைடு CO2 கேஸ் ஃப்ளோ சீரானதாக இருக்காது. இதனால் வெல்ட் மற்றும் போரோசிட்டி அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன் ஏற்படுகிறது. ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் பீட்களை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு ஜாயிண்ட்டுகளை ஆய்வு செய்யுங்கள். இப்போது ஹாரிசான்டல் பொசிஷனில் உள்ள GMAW செயல்முறையின் மூலம் லேப் ஜாயிண்ட் எச்சரிக்கை மற்றும் ஆய்வு பற்றி விவாதிப்போம். சீரான வெல்ட் சைஸ் மற்றும் சரியான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சரிபார்க்கவும். குட் பீட் ப்ரொஃபைல். வெல்ட் ஏரியாவை சுத்தம் செய்யவும். வெல்டிங் குறைபாடுகளை சரிபார்க்கவும். குறைகளை இப்போது பார்க்கலாம். அண்டர்கட்.
Porosity. Uneven bead formation. பிளேட்டின் முனைகள் உருகிவிடுவது. இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் ஹாரிசான்டல் பொசிஷனில் ஜாபை அமைக்க முடியும். டிராயிங் படி டேக் வெல்ட் செய்யவும், ஸ்ட்ரிங்கர் வீட் டெக்னிக் பயன்படுத்தி பீட் டெபாசிட் செய்யவும், சர்ஃபேஸ் குறைபாடுகள் சரிபார்க்கவும் முடியும். நன்றி மாணவர்களை, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.